வார்த்தை வந்துச்சுன்னா கேட்கணும், புரிந்து கொள்ளணும், அப்புறம் ஏற்றுக்கொள்ளணும், நீர் பாய்ச்சணும், கவலைப்படக்கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கருத்தரிப்பு நடக்குது. தேவதூதன் வந்து சொல்றான், நீ கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறுவங்கிற. அந்த அம்மா 4 அந்த அம்மாட்ட அப்படி இருக்கும். முதல்ல அந்த அம்மா புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறாங்க, புரிந்து கொள்வதற்காக கேட்குறாங்க, இது எப்படி ஆகுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லேண்டோட பிரச்சனை என்ன தெரியாது, புரிந்து கொள்ளலை. அவர்கள் உணராதபடியினாலே பிசாசு எடுக்கிறான் இருக்கு. இந்த அம்மா அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. இது எப்படி ஆகும், அதை அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறேன். சில காரியங்களுக்கு விளங்கலையா, எதே சொல்றாரு அப்படின்னு போகக்கூடாது. என்ன சொல்றாரு, ஏன் அதுக்கு சொல்றாரு, என்ன காரணத்துக்கு சொல்றாருன்னு கத்தட்ட கேட்கணும், இல்லாட்ட ஏன்ட்ட கேட்கணும், ஆவியாண்ட கேட்கணும். அந்த அம்மா புரிந்து கொள்வதற்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. தேவதூதன் விளக்குறான், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்கிறான். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருக்குன்னு சொல்றான். சொன்னது மட்டுமல்ல, இன்னொரு உதவியும் சொல்றான். உன் இனத்தாளாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாயிருக்கா, 6ஆம் மாசம். ஒரு வார்த்தையினால் கன்செப்ஷன் ஆன இன்னொரு அம்மாவையும் சொல்றான். ஏன்னா அவங்களுக்கு மலடி எண்ணப்பட்டவங்க, மலடி எண்ணப்பட்டவங்க இவங்க. ஆபிரகாமும் சாராளை போல அவர்கள் வந்து அப்படியே இளமையா மாறல. வசனம் கிடைச்ச உடனே எலிசபெத்து வந்து அப்படியே இளமையா மாறிட்டா அப்படின்னு பைபிள் சொல்லலை. ஒரு சூப்பர் நேச்சுரல் கன்செப்ஷன் வார்த்தையினால் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த வார்த்தை உங்களுக்கு கற்பம் தெரிச்சிருக்கு, 6ஆவது மாசம் சொல்றான். கேட்ட உடனே முதல்ல என்ன சொல்றாங்க, எப்படி ஆகுங்கிறாங்க, புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. 2வது காரியம், ஒரு வார்த்தையின்படி எனக்கு அந்த வார்த்தை அப்படி ரிசீவ் பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. முதல்ல புரிந்து கொள்கிறார்கள், 2வது காரியம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டுட்டு அந்த இடத்துல இல்லை, இது எப்படி ஆகுமோ, நம்ம பிள்ளை பார்த்துட்டோம்னா நம்ம கைவிட்டு போயிடுவானே, நிச்சயம் பண்ணியிருக்கு, ஊர் முழுக்க தூத்துவாங்களே. அது மட்டும் இல்லை, அந்த நாட்களில் இப்படி கன்செப்ஷன் ஆனோம்னா கல்லறிஞ்சு கொண்டுருவாங்க, உயிருக்கு ஆபத்து. அந்த அம்மா உலக கவலை இல்லை, மற்றவர்களை குறித்த எண்ணம் அந்த அம்மாவை நெருக்க விடலை. நேராக போய் தன்னை போல விசுவாசிக்கக்கூடிய ஒரு பெண்கிட்ட போயிட்டாங்க. ஏதோ ஒரு வீட்டுக்கு போல, தன்னை போலவே வார்த்தை விசுவாசிக்கக்கூடிய ஒரு பெண்கிட்ட போய் பேசுறாங்க. அந்த அம்மா பேசும் பொழுது இந்த அம்மா பேசுவாங்க. 2 பேருமே வார்த்தை நிறைவேறத பார்க்குறாங்க. இன்னும் மரியாளுக்கு வந்து எந்த விதமான சிம்டம்ஸ் ஏற்படலை, வாமிட்டிங் ஏற்படலை, சரீரத்தில் எந்த மாற்றம் ஏற்படலை. இப்போ தான் வார்த்தை பெற்று போகிறாங்க. அந்த அம்மா சொல்கிறா, உன் கற்பத்தில் கனியா பாக்கியம் உள்ளதுங்கிறாங்க. 2 பேரும் வார்த்தை மாறி மாறி மேறி பேசும்போது மரியாள் பேசின வார்த்தையை கேட்டு எலிசபெத்துக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் சீடு வந்து துள்ளுது. நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க, ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்க, ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, ஒருத்தர் பேசும் பொழுது உங்களுக்கு விசுவாசித்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னு பார்த்தி, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள அப்படி ஜம்ப் பண்ணணும், உள்ள அப்படியே நீர் ஊற்றுறாங்க. கேட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, நீர் பாய்ச்சினாங்க. மரியாள் வேற, சகரியா வேற. சகரியாவுக்கும் வார்த்தை வருது, உனக்கு ஒரு குமாரன் கிடைக்கும். இவ சந்தேகம் நிவர்த்தியாவதற்காக கேள்வி கேட்டாங்க. அவர் கர்த்தர் சொன்னதே சந்தேகப்பட்டார். சந்தேகம் நிவர்த்தியாகிறது கேட்கறது வேற, கர்த்தரையே சந்தேகப்படுகிறது வேற. ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்தாரா, ஒரு வார்த்தை கொடுத்தாரா, வார்த்தை விசுவாசிக்கிற ஆள்கிட்ட போய் சொல்லுங்க, எல்லார்ட்டையும் சொல்லாதீங்க. சிலர்கிட்ட சொன்னோம்னா குழி தோண்டி புதைச்சிருவாங்க உங்களை. அந்த யோசேப்புடைய சகோதரர்கள் செஞ்சாங்க பார்த்தீங்களா, உங்களை விசுவாசிக்கக்கூடிய ஆட்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள், அவங்கள்ட்ட போய் பேசுங்க, நீர் பாய்ச்சுற மாதிரி இருக்கும். சூப்பர் நேச்சுரலாக நம்ம 9 மாதம் கழிச்சு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் பெற்றார்த்தாங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும், இவர் யார், இவர் என்ன செய்வார் சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும் ஒரு வார்த்தையாக உள்ள போச்சு. அந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்றாங்க. அந்த வசனம் போடுமா, 1:37. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது ஆம்பிளிஃபைட் பைபிளில் போடுறேன். For with God nothing is ever impossible, and no word from God shall be without power or impossible of fulfillment. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற எந்த ஒரு வார்த்தையும்
வல்லமை இல்லாமல் இல்லை. அதை நிறைவேற்ற முடியாமல் போகாதுன்னு கிடையாது. வார்த்தை வந்துச்சுன்னா அதை வார்த்தை நிறைவேற்றக்கூடிய பவர் இருக்கிறது, ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, அதை சாத்தியமாகக்கூடிய சக்தி இருக்கிறது. கேட்கணும், புரிந்து கொள்ளணும், அப்புறம் ஏற்றுக்கொள்ளணும், நீர் பாய்ச்சணும், கவலைப்படக்கூடாது, ரிசல்ட் வரணும். எப்படி நீர் பாய்ச்சிருது? முதல் காரியம் திரும்ப திரும்ப கேட்கணும், கேட்கணும், திரும்ப கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் சுகமானேன்னு விசுவாசிக்கிறேன், என்னை சுகமாக்கினதுக்காக நன்றி. திரும்ப 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 அந்த வார்த்தை கேட்கணும். ரெண்டாவது காரியம், வார்த்தை ஒன்று சொல்லுது, நான் சிந்திக்கிறது வேற மாதிரி இருந்துச்சுன்னா நான் மனம் திரும்பணும். நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வார்த்தை சொல்லுகிறது வேற, நான் சிந்திக்கிறது வேறன்னா மனம் திரும்பணும். ஆவியானவர் நீரா இருக்கிறார், நீர் ஊற்றா போல இருக்கிறார். மனம் திரும்புதுன்னா தலையில் அடிச்சுக்கிறது கிடையாது, எண்ணத்தை மாத்துறது. மனம் திரும்பணும். ரெண்டாவது முக்கியமான காரியம், தேவனோட வார்த்தை இரவும் பகலும் மெடிடேட் பண்ணணும். மூணாவது காரியம், விசுவாசத்தை தூண்டி விடக்கூடிய ஆட்களோடு பேசணும், அவங்களோட மட்டும்தான் பழகணும், வேற யாரோடையும் பழக்கம் வச்சுக்கூடாது. மற்றவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, அவர் பிரதர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அப்போ சார் உங்களை பார்க்கணுமே, அப்புறம் பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம்? பரலோகத்தில் பார்ப்போமே. பேச விட்டுறாதீங்க. நல்லதை பேசுறாரா கேளுங்க.